வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். இனியாவும் சரணும் கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத ராதிகா பாக்குறாங்க. கார்ல இருந்து இறங்கி வராங்க. ராதிகா வந்து பார்த்துட்டு டியூஷன் போறேன்னு தானே சொல்லிட்டு வந்தேன், இங்க என்ன கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. டியூஷன் முடிஞ்சிருச்சு, நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இனியா. யார் இது அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இது என்னோட டியூஷன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இனியா. டியூஷன் ஃப்ரெண்டுனா டியூஷன்ல பேச வேண்டியதானே, எதுக்கு இப்படி வழியில எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கோவமா கத்துறாங்க ராதிகா. உடனே இப்ப கிளம்பி என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் சைக்கிள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. 5 நிமிஷத்துல நீ வீட்டுல இருக்கணும், என் பின்னாடி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்க இருந்து போயிடுறாங்க. இனியாட்ட சரண் கேக்குறாரு, யார் இவங்க அப்படின்னு கேக்குறாரு. எங்க டேடி ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்கதான் இவங்க அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஓ, அப்ப ஸ்டெப் மாமா அப்படின்னு சொல்றாரு சரண். ஒரு மாமும் கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றாங்க இனியா. நீ கிளம்பி போ, அவங்க வேற கோவமா போனாங்க, ஏதாவது என்ன வச்சு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்றாரு சரண். இனியா கிளம்பி இப்போ வீட்டுக்கு போறாங்க. டியூஷன் முடிஞ்சா உன்னால நேரா வீட்டுக்கு வர முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இனியா சொல்றாங்க, டியூஷன் முடிச்சுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வழக்கமா அந்த கடையில தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல இருந்து யாரும் அப்படி கண்டிக்கிறது இல்லையே, நீங்க எதுக்காக என்ன தேவையில்லாம திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இனியா. நீ இந்த வீட்டுல இருக்கிற, நான் உன்னை கேட்க தான் செய்வேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க இனியா. உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன், நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நீங்க எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்க அப்பாவை கொஸ்டின் பண்ணுங்க, என்ன கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. என் டேடி என்கிட்ட கேள்வி கேட்கலாம், எங்க தாத்தா கேட்கலாம், எங்க அம்மா கேட்கலாம், ஆனா உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் கோபிக்கு ஃபோன் பண்ணி இப்போ உடனே வர சொல்றேன், அவர் வந்து பேசிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இனியா சொல்றாங்க, டேடி வந்தா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா இப்போ கோபிக்கு கால் பண்றாங்க. எங்க இருக்கிறீங்க கோபி அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கிளைண்ட்டை பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன், அவர் வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதுவா இருந்தாலும் சரி, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனையா? அப்பா நல்லா தானே இருக்கிறாரு, குழந்தைகளுக்குலாம் ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாரு கோபி. நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம், நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ராதிகா. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் இப்போ நிலா பாப்பாவுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. உன்னையும் கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன் அமிர்தா, ஆனா டைம் இல்ல, அதனாலதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன திடீர்னு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. நிலா பாப்பாவுக்கு நாளான்னைக்கு பர்த்டே இல்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. அவ இந்த வீட்டுக்கு வந்து கொண்டாட போற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எழில் சொல்றாரு. இப்போதைக்கு இந்த பர்த்டே விஷயம் பத்தி வீட்டுல யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. இப்பதான் பாட்டி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி நெருங்கி வராங்க, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமிர்தா சொல்லிடுறாங்க. அமிர்தாவோட அம்மாவும் அப்பாவும் வீடியோ கால் பண்றாங்க. நிலா பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க, நான் கோவிலுக்கு தான் போக போறோம், நிலா பாப்பா பேர்ல அர்ச்சனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தாவோட அப்பா சொல்றாரு, என்னப்பா எழில் அப்பா அப்பான்னு பேசிட்டே இருப்பேன், இப்பெல்லாம் போன் கூட பண்ண மாட்டேன்ற அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் பிஸியா இருந்தேன்ப்பா, இனிமே நான் ரெகுலரா ஃபோன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு எழில். அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி இப்போ அங்க வந்துடுறாரு. என்ன கொஸ்டின் பண்றதுக்கு இவங்க யாருப்பா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. ராதிகா சொல்றாங்க, இவ டியூஷன் முடிச்சுட்டு வந்து நேரா வீட்டுக்கு வராம ஏதோ ஒரு பையன் கூட உட்காந்து கடையில பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அவன் ஒன்றும் யாரோ கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க இனியா. தாத்தாவுக்கும் அந்த ஃப்ரெண்டை பத்தி நல்லா தெரியும், ஏன் அவனை நான் எங்க வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மட்டும் கூட்டிட்டு போயிருக்கிறேன், எங்கே கூட்டிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. என்னோட அம்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதனால நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. என்ன கொஸ்டின் பண்றதுக்கு இவங்க யாரு டாடி, இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இனியா. இதே மாதிரி தான் கோபி என்னை பார்த்து கேட்டுட்டே இருக்கிறா, எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, இவ இப்போ உன்னோட அம்மா ஸ்தானத்துல இருக்கிறா, உனக்கு கேள்வி கேட்க தான் செய்வா அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன டாடி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு இனியா கோபப்படுறாங்க. சொல்ல போனா நீங்க எனக்கு டேடியா இருக்கிறப்ப இவங்க உங்ககிட்ட பேசினதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளை மாதிரியா பேசுறா கோபி அப்படின்னு ராதிகா கோபப்படுறாங்க. அவங்க பெரியவங்க ராதிகா, அவங்க எடுத்து சொன்னா நீ தான் பேஷண்டா கேட்டுக்கணும் அப்படின்னு கோபி சொல்றாரு. இனியா சொல்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன நீங்க திட்டுறீங்களா, அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா டாடி அப்படின்னு கேக்குறாங்க இனியா. நான் மறுபடியும் சொல்றேன், என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா அங்கிருந்து போறாங்க. எங்க போற இனியா அப்படின்னு கோபி கேக்குறாரு. மாடிக்கு போறேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இனியா. கோபி அப்பாவும் இப்போ ராதிகாட்ட சொல்றாரு, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல, ஒரே தலைவலியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ராதிகா இப்போ கோபிட்ட சொல்றாங்க. கோபி சொல்றாங்க, இனியா வயசு பொண்ணு கோபி, அவளை நான் கண்டிக்க கூடாதா, ஏதாவது தப்பு பண்ணுனா அப்படின்னு கேக்குறாங்க.
வீட்டுக்கு சீக்கிரம் வான்னு நான் சொல்லக்கூடாதா கோபி அப்படின்னு கேக்குறாங்க. அவ ஏதாவது தப்பு பண்ணுனா அப்புறம் என்கிட்ட வந்து நாளைக்கு கேட்க கூடாது, அவளை ஒழுங்கா கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராதிகா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.